வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் அதானி குழுமத்தின் நிலக்கரி ஊழல் விசாரணை நடத்தப்படும். ராகுல் காந்தி அறிவிப்பு. தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் தமிழர் சீமான் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த முனீஸ்வர் நாத் பண்டாரி கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பணி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து மூத்த நீதிபதிகள் எம் துரைசாமி, டி ராஜா ஆகியோர் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்து பணி ஓய்வு பெற்றனர். இதனை அடுத்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாகி இருந்த SP கங்கா புர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசிற்கும் குடியரசுத் தலைவருக்கும் பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் கங்கா புர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே 28ஆம் தேதி தலைமை நீதிபதியாக SP கங்கா புர்வாலா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஓராண்டு பணியாற்றிய கங்கா புர்வாலா 23ஆம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். SP கங்கா புர்வாலா நாளை ஓய்வு பெற உள்ள நிலையில் மூத்த நீதிபதியாக உள்ள மகாதேவனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். 24ஆம் தேதி முதல் தலைமை நீதிபதி தொடர்பான பணிகளை ஆர் மகாதேவன் கவனிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என அநாகரிகமாக பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் சாவிகள் தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது தமிழர்கள் திருடர்கள் என்று மோடி பேசுகிறார் எனவும், தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆள நினைக்கலாமா என்பதை போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் எனவும், தமிழ்நாட்டிற்கு வந்தால் திருக்குறள், இலக்கியம், இலக்கணத்தை பற்றி பேசும் நரேந்திர மோடி பிரதமர் பொறுப்பில் இருப்பதை மறந்து அநாகரிகமாக பேசி வருகிறார் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் இவர்கள் அநாகரிகமாக பேசி வருவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது என்றும், இனிவரும் காலங்களில் தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ பாஜக தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை எனவும், ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிடுவோம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில தமிழர்களை திருடர்கள் என்றும், அமித்ஷா அவர்கள் தமிழர்களை ஒரிசாவை ஆள நினைக்கலாமா என்று சொன்னதும், இந்த தேர்தல் பரப்புரையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் 151 தொடர்ந்து மீறி வருகிறார்கள். நாங்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான். வெறுப்பு அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், சாதி அரசியலை செய்து வருகிறார். உச்சபட்சமாக தமிழர்களை, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் அதானி குழுமத்தின் நிலக்கரி ஊழல் விசாரணை நடத்தப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். பைனான்சியல் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு விலை உயர்ந்த தூய்மையான எரிபொருள் என்ற பெயரில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலக்கரி தரக்குறைவானதாக அதானி குழுமத்தால் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான ஆவணங்கள் ஒருங்கிணைந்த மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு திட்டத்தினரால் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்நிலையில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அமலாக்கத்துறை, புலனாய்வுத்துறை மற்றும் வருமான வரித்துறையை அமைதியாக்க எத்தனை டெம்போக்களில் நரேந்திர மோடி பணம் பெற்றார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் அதானி குழுமத்து நிலக்கரி ஊழல் விசாரணை நடத்தப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய கருவூல திறவுகோல் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், எவ்வித அடிப்படை ஆதாரமுமின்றி தனது அரசியல் லாபத்திற்காக 12 கோடி தமிழ் தேசிய இன மக்களையும் அவர்களது வரலாற்று தாயகமான தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கும் நரேந்திர மோடியின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு பரப்புரைக்கு வருகிற போதெல்லாம் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் புகழ்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரிசாவில் தமிழர்களை இழிவாக காட்ட நினைக்கிறார் என்றால் எவ்வாறு இதனை சகித்துக் கொள்ள முடியும் என்றும் சீமான் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டதனும் துணிவில் தனது உண்மை முகத்தை வெளிக்காட்ட தொடங்குகிறாரா பிரதமர் நரேந்திர மோடி எனவும், இவ்வளவு நாட்களாக இஸ்லாமிய மத வெறுப்பை உமிழ்ந்து பரப்புரை செய்தவர் இப்போது தமிழர் இன வெறுப்பையும் காட்டியிருப்பது மிகவும் கீழ்த்தரமானதாகும் என்றும், எனவே தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் விதமாக பேசிய நரேந்திர மோடி தனது பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று ஒட்டுமொத்த தமிழர்களிடம் வெளிப்படையான மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் எனவும், இல்லையெனில் இதற்கான எதிர்விளைவுகளை வருங்காலத்தில் பாஜக தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள நேரிடும் என நாம் தமிழர் சீமான் எச்சரித்துள்ளார். பெரியபாளையம் அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 2 சவரன் தங்க நகை மற்றும் உண்டியல் பணம் 10,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆத்துப்பாக்கம் பகுதியில் அருள்மிகு சுந்தரநாயகி அம்பாள் உடனுறை ஆதிபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அண்மையில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று வழக்கம் போல் பூசாரி கோவிலை பூட்டிவிட்டு இன்று காலை கோவிலை திறக்க வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி பொட்டு, உண்டியல் பணம் ரூபாய் 10,000 திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து பெரியபாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த மாதம் இதே கிராமத்தில் அடுத்தடுத்து 2 கோவில்களின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்துமலை அருகே பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்தில் 5 பேர் கொண்ட குழுவினர் தந்தை மகனை அரிவாளால் வெட்டியதில் மகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அடுத்த கீழக்கலங்கல் இந்திரா காலனி பகுதியில் நடராஜன் என்பவர் மனைவி வேல்தாய், மகன் கனகராஜ், மருமகள் கவிக்குயில் 2 வயது பேரன் ஆகியோருடன் வசித்து வந்தார். இவர்கள் தனது வீட்டின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட குழுவினர் கட்டிலில் உட்கார்ந்திருந்த கனகராஜை சரமாரியாக வெட்டினர். வெட்டுப்பட்டு தப்பியோடிய கனகராஜை பின்தொடர்ந்து சென்ற குழுவினர் மீண்டும் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து கனகராஜன் தந்தை நடராஜனையும் வெட்டிவிட்டு 5 பேர் கொண்ட குழுவினர் தப்பித்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து ஊத்துமலை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த நடராஜனை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்த கனகராஜன் மனைவி கவிக்குயிலும் கருத்தானூரை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரும் திருமணத்திற்கு முன்பு காதலித்து வந்தனர் எனவும், இந்த பழக்கம் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்ததால் வெங்கடேஷை கட்டி வைத்து அடித்ததால் பழிக்கு பழி தீர்க்கும் வகையில் வெங்கடேஷ் 5 பேர் கொண்ட குழுவினருடன் சென்று நடராஜ், அவரது மகன் கனகராஜ் ஆகியோரை வெட்டியது தெரியவந்தது. கொலை வழக்கு தொடர்பாக தப்பியோடிய வெங்கடேஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெரும்பாக்கத்தில் போதை மாத்திரை பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேடவாக்கம் அடுத்த பெரும்பாக்கம் எழில் நகரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் பெரும்பாக்கம் காவல்துறையினர் மாறுவேடத்தில் அப்பகுதியை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பெரும்பாக்கம் எழில் நகர் பி பிளாக்கில் 138 எண்ணுள்ள வீட்டில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த வீட்டை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது வீட்டிலிருந்த நபர் தப்பியோட முயற்சித்தார்.
அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் வீட்டிற்குள் சென்று சோதனையிட்ட போது தடை செய்யப்பட்ட டைடல் வகை போதை மாத்திரைகள் 974 இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அதன் பின்னர் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நபரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த நபர் அரவிந்தன் என்பதும் கடந்த 1 மாதமாக போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அரவிந்தன் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். விழுப்புரத்தில் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த கணவரின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து மருத்துவர்கள் உடலை தோண்டி மறுபிரேத பரிசோதனை நடத்தினர். இந்நிலையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி வழக்கம் போல இரவு வேலை முடித்துவிட்டு கேண்டீனிலேயே ராஜா படுத்துறங்கியுள்ளார். அப்பகுதியில் இரவு பணியிலிருந்த தாலுகா காவல்துறையினர் டாஸ்மாக் கேண்டீனில் படுத்துறங்கிய ராஜாவை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் 10 மது பாட்டில்கள் வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து சொந்த ஜாமீனில் காவல்துறையினர் விடுவித்தனர். வீட்டிற்கு வந்த ராஜா தன்னை பூட்ஸ் காலால் தாக்கியதால் நெஞ்சு பகுதி வலிக்கிறது என மனைவி அஞ்சுவிடம் கூறிவிட்டு கீழே விழுந்துள்ளார். உடனடியாக உறவினர்கள் ராஜாவை அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து ராஜாவின் மனைவி அஞ்சுவை அழைத்துச் சென்ற காவல்துறையினர் வீட்டிலேயே ராஜா இறந்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு ராஜாவின் உடலை 1 மணி நேரத்திற்குள்ளாகவே பிரேத பரிசோதனை செய்துள்ளனர். இதனை அடுத்து ராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதை அடுத்து தன் கணவர் சாவில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் தன் கணவரை தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜாவின் உடலை 8 நாட்களுக்குள் மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து விழுப்புரம் KK ரோடு பகுதியில் அமைந்துள்ள இடுகாட்டில் மாவட்ட ஆட்சியர் பழனி, விழுப்புரம் நீதித்துறை நடுவர் ராதிகா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் முன்னிலையில் மதுரை மற்றும் சென்னை அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை நடத்தினர். வேலப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் பகுதியில் உள்ள சமந்தவாடி ஏரியில் கழிவுநீர் கலந்த குப்பையை கொட்டுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வேலப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் பகுதியில் உள்ள சமந்தவாடி ஏரி தண்ணீர் களேரிப்பட்டு, பல்லாதாங்கல், கள்ளிதாங்கல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுநீர் கலந்த குப்பைகளை சமந்தவாடி ஏரியில் கொட்டி வருவதால் ஏரியின் அருகே குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் துர்நாற்றத்திலிருந்து மீள முடியாமல் நோய் தொற்றும் அச்சத்துடன் உள்ளனர். இது தொடர்பாக ஆரணி நகராட்சி நிர்வாகத்திடம் இப்பகுதி கிராம மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் ஆரணி நகராட்சியை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சமந்தவாடி ஏரியில் குப்பை கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அம்பத்தூரில் ஜொமேட்டோ ஊழியரை துரத்தி சிறிய கத்தியால் சரமாரியாக கிழித்த 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த சஞ்சய் என்பவர் ஜொமேட்டோவில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல அம்பத்தூர் ICF காலனி அருகில் ஆர்டர் எடுப்பதற்காக நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த 4 வாலிபர்கள் சஞ்சயை நடுரோட்டில் தாக்கியதுடன் கத்தியால் சரமாரியாக குத்தியதில் படுகாயமடைந்த சஞ்சய் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமுல்லைவாயல் காவல்துறையினர் சஞ்சயை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் வெட்டுக்காயமடைந்த சஞ்சயின் தம்பிக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சஞ்சயின் தம்பியை தேடி வந்தபோது தம்பி இல்லாததால் 4 வாலிபர்கள் அண்ணன் சஞ்சயை கத்தியால் குத்தியதும் இதில் தொடர்புடைய அய்யப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சந்தோஷ், கோகுல், ஆர்யா, பாலன், மணி ஆகியோர் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து தலைமறைவாக உள்ள 5 பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூரில் களிமண் மற்றும் அட்டையை கொண்டு கல்லூரி மாணவி அமைத்த ராயல் என்ஃபீல்டு வாகனம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையத்தில் உள்ள நிப்டி பின்னலாடை மற்றும் ஆடை வடிவமைப்பு கல்லூரியில் மாணவி கமலி என்பவர் 3ஆம் ஆண்டு காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் படிப்பை படித்து வருகிறார். இவர் 95 கிலோ களிமண் மற்றும் அட்டையை கொண்டு வெறும் 157 நாட்களில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். இந்நிலையில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தினர் மாணவி உருவாக்கியுள்ள இந்த இருசக்கர வாகனத்தை தங்களது ஷோரூமில் காட்சி பொருளாக வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டனர்.
மேலும் மாணவியின் திறமையை ஊக்குவிக்கும் விதத்தில் இவர் வடிவமைத்துள்ள இந்த இருசக்கர வாகனம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஆண்மயில் ஒன்று தோகை விரித்து ஆடிய சம்பவம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் தாமோதரன் நகர் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன் வந்த ஆண்மயில் அப்பகுதி மக்களிடம் சகஜமாக பழகி வந்தது. இந்நிலையில் சுமார் 1 மணி நேரமாக ஆண்மயில் தோகை விரித்து ஆடியது. உடனே அப்பகுதி மக்கள் தோகை விரித்து ஆடிய மயிலுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த போலி நீதிபதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு 60 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வந்தார். அப்போது வரவேற்பறையில் இருந்த ஆயுதப்படை காவலரிடம் தான் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிவதாகவும் ஒரு வழக்கு தொடர்பாக கண்காணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து வரவேற்பறையில் இருந்த காவலர் மாரியம்மாள் அவரிடம் அடையாள அட்டை கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து சிப்காட் காவல் நிலைய துணை ஆய்வாளர் சிவக்குமார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் அவர் சென்னை கொட்டிவாக்கம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பதும் கிறிஸ்தவ மத போதகரான இவர் மெஞ்ஞானபுரம் காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சினை தொடர்பாக வழக்கு தொடர்ந்ததும் தெரியவந்தது. மேலூர் அருகே கள்ளத்தொடர்பு காரணமாக 5 வயது குழந்தையை தாயை கிணற்றில் தள்ளி கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வசித்து வரும் சமயமுத்து என்பவருக்கு திருமணமாகி மலர்செல்வி என்ற மனைவியும் கயல்விழி மற்றும் கார்த்திகா என்ற 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் மலர்செல்வி தனது 5 வயது மகளான கார்த்திகாவை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சந்தேகத்தின் பேரில் தாய் மலர்செல்வியிடம் மேற்கொண்ட விசாரணையில் மலர்செல்வி அதே பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்ததாகவும் இதை அறிந்த சிறுமி தனது தந்தையிடம் தெரிவிப்பதாக கூறியதால் கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மலர்செல்வியை கைது செய்த மேலூர் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கிணற்றிலிருந்து சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனியில் கள்ளநோட்டு மற்றும் பணம் இரட்டிப்பு மோசடி வழக்கில் தொடர்புடைய பெண் வழக்கறிஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் இயங்கி வரும் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையத்தில் விக்னேஷ் மூர்த்தி என்பவர் 38,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் ஏடிஎம் இயந்திரம் பணத்தை உள்வாங்காமல் வெளியே தள்ளியதால் இதுகுறித்து வங்கி மேலாளரிடம் அவர் தெரிவித்தார். அப்போது வங்கி மேலாளர் அவரிடம் இருந்த பணத்தை பார்த்தபோது அவை அனைத்தும் கள்ள நோட்டுகள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து வங்கி மேலாளர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது ஜீவஜோதி என்ற பெண் வழக்கறிஞர் ரூபாய் 60,000 கொடுத்தால் வெளிநாட்டு டாலர் 10 லட்சம் ரூபாய் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதும் அவர் அளித்த நோட்டுகள் அனைத்தும் கள்ள நோட்டுகள் என தெரியவந்தது. இதையடுத்து பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் பெண் வழக்கறிஞர் ஜீவஜோதியை கைது செய்து நிலக்கோட்டை மகளிர் சிறையில் அடைத்தனர். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் பொதுமக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உலக பாரா தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள பெரிய வடகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு என்பவர் ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகளத்தில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் மாரியப்பன் தங்கவேலுவின் தாயார் சரோஜா ஜம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். அதில் தனது மகன் வறுமையான சூழ்நிலையிலும் தனது ஊனத்தை பொருட்படுத்தாமல் தடகள போட்டிகளில் பங்கேற்றதாகவும் 2016ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் வென்ற அவர் 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றதாகவும் தெரிவித்தார். வணக்கம். நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்த நமது தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலு ஜப்பானில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று நம்ம தேசத்திற்கும் நம்ம தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்த வெற்றி தருணத்தில் அவரது தாயார் சரோஜா அவர்கள் நம்மிடையே உள்ளார். அவரது மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த என்பதை இப்போது அவரிடமே கேட்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மாரியப்பங்க, ரெண்டாவது பொண்ணுங்க, மூணாவது ஃபஸ்ட்டு பொண்ணுங்க, ரெண்டாவது மாரியப்பங்க, அப்புறமா குமாருங்க, கோபி.
எனக்கு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணுங்க. எங்கள் பையன் வந்துங்க ரொம்ப கஷ்டத்தில் வறுமையிலே வாழ்ந்தவன். அவன் வந்து இந்த கஷ்டம் எப்படின்னு அவங்கள புரிஞ்சிக்காம ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் வந்து ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் அடிக்கணும்னு முயற்சி பண்ணி தங்கப்பதக்கம் அடிச்சிட்டாங்க. 2வதுங்க மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் சில்பாயிருச்சு, அதனால் வெள்ளி பதக்கம் வாங்கிட்டாப்பிடிங்க. இப்போ வந்து வந்து உயிரியமாக நம்ம ஜெயிச்சே காட்டணும், இந்தியாவை நம்ம பெருமை சேர்த்தணும் அப்படின்ட்டு என் மகன் போய் இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வைஃபு குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போய் 6 மாதம் 5 மாதம் ஆகுதுங்க. 5 மாதத்தில் நான் ஜெயிச்சே தான் நான் வரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இதில் நம்ம திறமையில் வாதாடி நம்ம முதலமைச்சர் அவருக்கு நன்றி. இந்த சத்தியமூர்த்தி சார் வந்து கோச்சிங் கொடுத்துருவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி. எங்கள் மாரியப்பன் வந்து ஜெயிச்சு காட்டிட்டேன், அம்மா நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்கங்க. ரொம்ப சந்தோஷங்க, எங்களுக்கு பெருமையாக இருக்குதுங்க. நம்ம வாழ்த்துக்கள்ங்க. நமது தங்க மகன் மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் நம்ம தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த இந்த தருணத்தில் அவர் தாயார் சரோஜா அவர்களிடம் நம் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக நமது வாழ்த்துக்களை நேரடியாக தெரிவித்துக் கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓமலூர் செய்தியாளர் சேவியர். வைகாசி விசாக விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்மாள் சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் பிரியாவிடை அம்மனுடன் சர்வ அலங்காரத்தில் சோமேஸ்வரர் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சிறிய தேரில் உற்சவர் ஸ்ரீ சௌந்தரவள்ளி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் முதலில் சுவாமி தேரை ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை கூறியபடி வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். அதன் பின்னர் அம்மன் தேரை பெண்கள் மட்டும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் முழங்க இழுத்துச் சென்றனர். தேர்கள் 4 ரத வீதிகளில் வலம் வந்து கோவிலின் நிலையை அடைந்தது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு கைலாய வாத்தியங்களை இசைத்தபடியும் தீப தூப ஆராதனை காண்பித்தும் சிவபெருமானின் உற்சவ சிலைகளை சுமந்தும் பக்தர்களுடன் வலம் வந்தனர். இதில் காளையார் கோவிலின் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமேஸ்வரரை வழிபட்டனர். கோவை சுகுணாபுரம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ சக்தி கரகம் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பக்தர்களுடன் ஜமாப் இசைக்கேற்ப உற்சாகமாக நடனமாடி ஊர்வலத்தில் நடந்து சென்றார். விழாவில் ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்தும் முளைப்பாரிகள் எடுத்தும் பூசட்டிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செய்தனர். முருகனின் 6 படை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் சண்முகர் சன்னதியில் எழுந்தருளிய 6 முகங்களை கொண்ட சண்முகர் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பாலாபிஷேகமும் தொடர்ந்து கோவில் விசாக கொரடு மண்டபத்தில் எழுந்தருளிய சண்முகருக்கு தங்க குடத்தில் பாலாபிஷேகமும் நடத்தப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் கொண்டு வந்த பால்குடங்கள் மூலமும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பறவை காவடி, இளநீர் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி ஆகியவற்றை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாகம் முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை பூஜைகள் செய்யப்பட்டு தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சண்முகருக்கு 1008 தங்க வில்வ இலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் தினத்தில் சுவாமி தரிசனம் செய்தால் உகந்தது என்ற பக்தர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப ஏராளமானோர் முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி விசாகத்தையொட்டி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவமும் அதைத் தொடர்ந்து பாத யாத்திரையாக பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிலையில் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு சென்று வரவும் கீழே இறங்கவும் பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரம்மோற்சவ கருட சேவை தினத்தில் வாலாஜாபேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு திருப்பாவை உள்ளிட்ட பல்வேறு பக்தி பாடல்களை பாடியபடி சுவாமியை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மங்களநாயகி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று கோவிலின் முன்பு அம்மனுக்கு ஆடு, கோழி, மாடுகளை வெளியிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் நடைபெற்ற தேரோட்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் அதானி குழுமத்தின் நிலக்கரி ஊழல் விசாரணை நடத்தப்படும். ராகுல் காந்தி அறிவிப்பு. தமிழர்களை திருடர்கள் போல சித்தரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் தமிழர் சீமான் கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.